2 தூக்கணாங்குருவிங்க சந்தோஷமா கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இறை தேடி 2 பேரும் வெளில போயிட்டு வந்தாங்க. திரும்பி வந்து பார்த்தா அவங்க கூட்டுக்குள்ள சிட்டுக்குருவி உட்காந்துட்டு இருக்கு. சிட்டுக்குருவி அக்கா, எங்க கூட்டுல நீங்க என்ன பண்றீங்க? வந்தேன், கூடு நல்லா இருக்கு, நானே இதை உபயோகப்படுத்திக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நீங்க வேற எதுனா புது கூடு கட்டிக்குங்க. அக்கா, நானும் எங்க வீட்டுக்காரரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கூடை கட்டியிருக்கோம். தயவு செஞ்சு எங்க வீட்டை விட்டு போங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னால கூட்டை விட்டு வெளில போக முடியாது அப்படின்னு சிட்டுக்குருவி சொல்லிட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருந்துதான். தூக்கணாங்குருவி நடந்த எல்லாத்தையும் தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லிச்சான். எல்லா குருவிகளும் வாயில ஈரமண்ணோட சிட்டுக்குருவி முன்னாடி போய் நின்னாங்களாம். சிட்டுக்குருவி மனசுக்குள்ள நினைச்சுதான், யாரா இவனுங்க வாயில ஈரமண்ணோட நிக்கிறானுங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டை ஈரமண்ணை வச்சு அடைச்சிட்டாங்களாம், சிட்டுக்குருவி வெளியே வராத மாதிரி. கடைசியில சிட்டுக்குருவி இறந்தே போச்சான். கதை சொல்லும் கருத்து: எப்பவுமே நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா இருக்கிறதும் பறி போயிடும்.